வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிந்து இன்றைய பாடத்தினை தொடங்குகின்றோம். இன்றைய பாடம் சாப்டர் 7, தொண்டின் அவசியம். தொண்டு என்றால் சேவை, சர்வீஸ், சேரிட்டி என்பதாகும். பிறருக்காக வாழ்வதே தொண்டு ஆகும். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காருங்க. பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் அப்படின்னு உலக நலத்தொண்டன் நம்ம மகரிஷி சொல்லியிருக்காரு. நம்ம இறைவணக்க பாடலில் கூட ஆதி என்னும் பரம்பொருள் பாடல் இருக்கு இல்லையா, அதில் கடைசியில் பாருங்கள், நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு நம்ம அருட்தந்தை விளக்கியிருக்காரு. நாம் மனவளக்கலை மன்றங்கள் மூலமாக செய்கிறத அருள் தொண்டு அப்படின்னு சொல்லலாம். உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். இது மகரிஷியோட வாக்கு. தொண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பல வகைப்படுங்க. நாட்டுக்கு செய்கிறது தேசத்தொண்டு, இறைவனுக்கு செய்கிறது திருத்தொண்டு, அப்புறம் தன்னார்வத்தொண்டு, சமூக நலத்தொண்டு, இப்படி பல வகைப்படும். மனிதராய் பிறந்து விட்ட நமக்கு மனித சமுதாயந்தாங்க நம்மளை உருவாக்கி வளர்த்து வாழ வைக்கிது. அந்த சமுதாயத்திற்கு நம்ம திருப்ப நம்முடைய கடமையை செய்கிறது தான் தொண்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தொண்டு என்றால் என்னன்னு பார்க்கலாங்க. தான் தனது என்று குறுகி நிற்கும் எல்லை கடந்து தன்னை உலக மக்களின் வாழ்விற்கே நலத்திற்கே அர்ப்பணிப்பது தான் தொண்டு ஆகும். தொண்டு அப்படிங்கிறது ஒரு மதிப்புமிக்க போற்றுதலுக்குரிய செயலாகும். இயற்கை நிலையினையும் எண்ணத்தின் நிலையினையும் இன்ப துன்ப இயல்பினையும் அறிந்த பேரறிவின் எல்லையில் நிலைத்து தான் தனது என்று குறுகி நிற்கும் எல்லையை கடந்து தன்னை உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காகவே அர்ப்பணித்து எண்ணம், சொல், செயல் என்ற 3 வித ஆற்றல்களை பயன்படுத்தும் பெருநோக்க செயல் தொண்டு என மிகச் சிறப்பாக கருதப்படும். அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம முன்றோர்கள் பல வகை தொண்டில் ஆன்றோர்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் பார்க்கலாம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு தாயுமானவர் வாக்கிற்கு இணங்க ஜீவகாருண்ய தொண்டு நம்ம ராமலிங்க வள்ளலார் செஞ்சாருங்க. ஆன்மீக தொண்டுக்கு ஆதிசங்கரர், ராமானுஜர், அருட்தொண்டு, அன்பு தொண்டு புத்தர், சமரச தொண்டு மகாவீரர், தமிழ் தொண்டு ஔவையார், பக்தி தொண்டு ஆண்டாள் மீரா, சமுதாய தொண்டு அன்னை தெரசா, மகாத்மா காந்தி. நம்ம மகரிஷி அவர் ஆன்மீக தொண்டில் ஈடுபட்டது மட்டுமல்லாது நம் அனைவரையும், நம் போன்ற மனவளக்கலை அன்பர்களை ஆயிரக்கணக்கானோரை ஈடுபடுத்திய பெருமை உடையவர் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆகும். தொண்டு உள்ளம் அப்படிங்கிற தலைப்பில் மகரிஷி எதுக்காக அருட்பணியை தொண்டை மேற்கொண்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அருள் ஓங்கி உலகெங்கும் அமைதி நிலவவே அருட்பணியை மேற்கொண்டேன். ஒருவன் சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைந்தால்தான் சேவை என்ற சொல் பொருள் நிறைவு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்கங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ மாமனிதர்கள், அரசர்கள், ஞானிகள், வீரர்கள், செல்வந்தர்கள், விஞ்ஞானிகள்லாம் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்களாம் இப்போ எங்கே? உடல் மறைஞ்சிருச்சு. ஆனால் அவர்களின் தொண்டின் விளைவும் அறிவும் சமுதாயத்தில் கரைந்து எல்லோரிடமும் கலந்து பயனாகின்றது. இதுவே இயற்கை நியதி. ஆம், தொண்டு மட்டுமே நிற்கின்றது. மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு. எப்போதும் பிறருக்கு நன்மை செய்ய தயாராகும் நிலைக்கு நாம் வந்துட்டோம்னா அதுவே எல்லாம் வல்ல இறைநிலைக்கு ஆற்றும் தொண்டாகிறது. தனியாக இறைநிலைக்கு எந்த தொண்டு செய்து எங்கு போய் சேரும் அது? இறைவன் மனிதனுக்கு அறிவை தந்தது மனிதன் இறைவனை அறிந்து கொள்வதற்காக. ஆர்வத்துடன் ஏழைகளுக்கு நற்பணி ஆற்றும் அன்பு எங்கு உள்ளதோ அங்கு இறைவன் இருக்கின்றார் என்று மகாத்மா சொல்லியிருக்காருங்க. நாம் எந்தெந்த வகையில் தொண்டாற்றலாம், எந்தெந்த துறைகளில் தொண்டாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காரு. 5 துறைகள். அவை பொருள், ஆட்சி, அருள், சுகாதாரம், விஞ்ஞானம் ஆகியவை ஆகும்.
தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயர்நிலைக்கு வந்த மனிதன் அறிவின் உச்ச நிலையில் துன்பப்படும் உயிர்களை அத்துன்பத்திலிருந்து காத்து உதவுவதற்கும் மீண்டும் அத்துன்பத்திற்கு ஆளாகாமல் இருக்கவும் அறிவில் முழுமை பெறச் செய்யவுமே தொண்டு மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்து தொண்டின் வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யார் யாருக்கு தொண்டு செய்யலாம்? முதல்ல நம்ம குடும்பம் என்ற வரையறைக்குள் ஆற்றும்போது அது இல்லறம் அப்படின்னு ஆயிடுது. சமுதாய அளவில் அது விரியும் போது துறவறம் அப்படின்னு ஆயிடுது. தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர்க்கு ஆற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்ற ஒன்று அப்படின்னு ஞானக்களஞ்சியத்தில் நாம் யார் யாருக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத மகரிஷி மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. தொண்டர்களின் தியாகம் அப்படிங்கிற தலைப்பில் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமுதாய தொண்டிற்காக தன்னை அர்ப்பணிப்பவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலை உருவாகலாம். அப்படி போகிறப்ப இடமாற்றம், கடுமையான உழைப்பு, உணவு மாற்றம், தண்ணீர், வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு இவற்றால் உடல் நலக்கேடு உண்டாகலாம். அதற்காக சமுதாய நலப்பணியில் ஈடுபடப்பட்டவர்கள் ஒதுங்கி ஓய்வு எடுத்து கொள்ள முடியாது. மிளகு கரைந்தால்தான் குழம்பு சுவையாக இருக்கும், மனமும் அளிக்கும். அதுபோல் நல்ல தொண்டர்கள் கரைவுதான், தியாகம்தான் இந்த சமுதாயத்தில் காணும் எல்லா நலன்களும் ஆகும் என்பதை நாம் நினைவு கொண்டு தொண்டாற்ற வேண்டும். சுடுதலும் குளிரும் உயிர்க்கில்லை, சோர்வு வீழ்ச்சிகள் தொண்டருக்கில்லை அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் உடல் நலத்தை கவனிக்காமல், குடும்ப நலத்தை கவனிக்காமல் எப்பயுமே தொண்டு அப்படின்னு ஆற்றிக்கிட்டு இருக்கிறதும் மிகவும் தப்பு அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு. ஏன்னா மகரிஷி தாயினும் மிகவும் சால பறிந்தவர் அல்லவா. நமது உடல் நலனில் அக்கறை தேவை. உடல் சமுதாயத்தின் சொத்து. அதை சீரழிப்பதில் யாருக்கு என்ன உபயோகம், உரிமை இருக்கிறது? சமுதாய நலத்தொண்டாற்றுபவர்கள் உடல் நலனிலும் அக்கறை கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்வது அவசியம். அப்படி நமக்கு உடல் நலம் குன்றுச்சுன்னா நாம் பிறருக்கு தொண்டு செய்ய முடியாது. அதுக்கு பதில் நமக்கு பிறர் தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிரும் அப்படின்னு தெளிவாக மகரிஷி சொல்லியிருக்காங்க. தொண்டர்களோட குணநலன்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு, கருணை ஆகியவை இயல்பாக இருக்கணும். அதிகாரம் செய்கிறது, விமர்சிக்கிறது, எதிர்பார்த்தல் இவை யாவும் கூடாது. அதாவது கமாண்ட், டிமாண்ட் இவை தவிர்க்கணும். பதவிக்கோ பணத்துக்கோ புகழுக்கோ ஆசைப்படக்கூடாது. எதிர்பார்ப்பு என்பது எப்பயும் கூடாது. அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒழுக்கம் மிகுந்தவர்களாக தொண்டர்கள் வாழணும். சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு யாவையும் தன்னியல்பாய் பழகிக்கொண்டு எவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம் அப்படின்னு ஞானக்களஞ்சிய பாடல் சொல்லுதுங்க. யார் யார் தொண்டுக்கு முன் வரலாம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. ஓய்வு பெற்றவர்கள், குடும்ப கடமை நிறைவேற்றியவர்கள், ஆண், பெண், திருமணத்திற்கு முன்பாக உள்ள இளைஞர்கள் ஆகியவர்கள் தொண்டிற்கு வந்தால் அது மிகவும் சிறப்பு. பொது தொண்டுக்கு வர்றவங்க முக்கியமாக மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்றவர்களாகவும் கூர்ந்த அறிவுத்திறன் உடையவர்களாகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உணவில் எளிமையும் உழைப்பில் கடுமையையும் ஒழுக்கத்தில் உயர்வையும் கொண்டு தொண்டாற்றுவது சிறப்பு ஆகும். தொண்டாற்றுவதற்கு ஒரு சங்கம் வேண்டுங்க. அது முக்கியமாக நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் நம்ம அனைவருக்கும் நல்ல வழி காமிச்சிட்ருக்குது. சங்கத்தின் உயர்ந்த நோக்கமும் தொண்டின் நோக்கமும் பாதிக்கப்படாவண்டும் நாம் தொண்டாற்ற வேண்டும். இது மிகவும் முக்கியம். தனித்து நின்று தொண்டாற்றுவதை விட சமூக நல தொண்டு நிறுவனங்களுடனோ சத்சங்கங்களுடனோ இணைந்து தொண்டாற்றுவது மிகவும் சிறப்பு. உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்களின் நோக்கம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பது முதுமொழி. சங்கம் என்பது தனி மனிதனுக்கு பயன் விளைவிக்கும், அதே சமயம் தொண்டாற்றுபவர்களுக்கும் நிறைவை அளிக்கக்கூடியது ஆகும். இன்னொரு முக்கியமான ஒன்று, தொண்டாற்றுபவர்கள் எந்த சங்கத்தில் அல்லது நிறுவனத்தில் இணைந்திருக்கிறார்களோ அந்த சங்கம் அல்லது நிறுவனம் விதிக்கும் கட்டுப்பாடுகள் அனைத்திற்கும் உட்பட்டு நடப்பது மிகவும் அவசியம் ஆகும். தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மனவளக்கலையில் உள்ளது. தொண்டின் அவசியம், தொண்டின் சிறப்பு, தொண்டின் மேன்மை உணர்ந்த மகரிஷி அவர்கள் கூறிய வழியில் நாம் அனைவரும் அத்தொண்டில் ஈடுபட்டு மனித உலகம் மிகவும் சிறப்புற
வழிகாட்டுவோம் ஆக. வாழ்க தொண்டு, வாழ்க வளமுடன்.